குபேராய நம. குருஜி, குபேர வீடம்னு சொல்றீங்க. குபேர வீடம் வந்து வழிபட்டா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேள்வி ஒரு சகோதரி மதுரையிலிருந்து கேட்டிருக்காங்க. நீங்க பார்க்கிறது குபேர வீடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பீடம். உலகின் முதல் செல்வ ஈர்ப்பு மையம். 4 புறமும் மலைகளால் இருக்கக்கூடிய ஒரு இடம். வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பீடம். வெட்ட வெளியில இருக்கக்கூடியது. இந்த பீடத்திற்கு உள்ள 18 சித்தர்களுக்குரிய சூட்சமமான 18 விதமான ரகசிய பெட்டகங்களை விதையா விதைச்சு அதற்கு மேல பீடம் வச்சு ஔவையார் அம்மாவையும் விநாயகரையும் அருணகிரிநாதர் ஐயாவையும் முருகனையும் வைத்திருக்கோம். அதற்கு அப்புறம் குபேரர், மகாலட்சுமி, குபேரர், சித்திரலேகா, சங்கநிதி, பதுமநிதியை வச்சிருக்கோம். அதற்கு அப்புறம் சுவர்ணாகிருஷ்ண பைரவர், சிவனின் ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய ஐஸ்வரேஸ்வரர், அதோட சேர்ந்து மகாலட்சுமிக்குரிய எந்திரத்தையும் பைரவருக்குரிய எந்திரத்தையும் குபேரருக்குரிய எந்திரத்தையும் இங்கே விதைச்சிருக்கும். இங்கே நீங்கள் வந்து சுத்தமான மஞ்சள், புணுகு, பன்னீரில் உங்கள் கையாலேயே கரைச்சி இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு வச்சு கையை வச்சு மனமாற வேண்டினீங்கன்னா உங்கள் வேண்டுதல் நடக்கும். நான் கடந்த 15 ஆண்டுகளாக பல இடங்களுக்கு தேடி போய் நாடி போய் பல்வேறு விதமான அனுபவங்களை பெற்று திருப்பதியில் இருக்கக்கூடிய கொங்கண சித்தரின் அருள் பெற்றதுக்கு அப்புறம் இங்கே வந்து இந்த குபேர வீடத்தை அமைச்சிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்கறதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு பெரும் மலை இருக்கு. அந்த மலையில மேல் நோக்கி படுத்த மாதிரி குபேரரே இருக்கிறார். இது வெறும் வார்த்தைக்காக சொல்ல, வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட தெய்வீகமான ஒரு இடம். தொடர்ந்து 3 முறை யார் ஒருவர் இங்கு வந்து வேண்டுதல்களை வைக்கின்றார்களோ அவர்களின் எப்பேற்பட்ட செல்வ வேண்டுதலாக இருந்தாலும் சரி, பரம்பரை தரித்திரமும் கூட சரியாகும். இங்கு வருபவர்களின் வாழ்வில் தொடர்ந்து செல்வ செழிப்புகள் ஏற்படும். செல்வத்திற்கான அத்தனை விதமான புண்ணிய ஆசிகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான தெய்வீகமான இடம்தான் நமது உலகின் முதல் செல்வ ஈர்ப்பு மையம். மிக விரைவில் சூட்சமமான சித்தர்கள் வழங்கிய ஒரு சூட்சம எந்திர மந்திரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு குபேர சொர்ண வேலை இங்கே பிரதிஷ்டை செய்ய இருக்கின்றோம். வாருங்கள், அந்த பிரதிஷ்டையிலையும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிற விவரங்களை தெரிந்து கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு விவரங்கள் அனுப்புவாங்க, லொக்கேஷன் அனுப்புவாங்க. ஒரு முறை வந்து இங்கே அமர்ந்து பிரார்த்தனை செய்து வேண்டுதல் செய்து தியானம் செய்து வாருங்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் ஒரு காந்தமாய் மாறுவீர்கள். ஆம், இது ஒரு காந்த கோயில். வாருங்கள், காந்தமாய் மாறி உங்களுக்கு வேண்டியது அத்தனையையும் அருளையும் பொருளையும் ஈர்த்து ஆனந்தமாய் வாழ குபேர பீடத்தின் முழு ஆசைகளும் உங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்க.